2024 முடிஞ்சு நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக 2025ல ரீச் ஆகிட்டோம். இந்த நியூ இயரில் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆயிருக்கு. இதை ரீச் பண்ண சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நியூ இயரில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஹோண்டா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை ஒரே நேரத்திலேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹோண்டா ஆக்டிவா இ அப்படிங்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும், அதுவே ஹோண்டா QC1 அப்படிங்கிற மாதிரி இன்னொரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமா 2 வகையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை இவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடியே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இருந்தாலும் இப்போ இந்த ஹோண்டா நிறுவனத்திலேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் அப்படி என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்து இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸுக்கான டெலிவரியை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் தென் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் இப்போதைக்கு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவ்ரிதிங். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்த ஹோண்டா ஆக்டிவா இ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஹோண்டா ஆக்டிவா பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே ஒரு டிசைனை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ இந்த ஹோண்டா நிறுவனத்திலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் அப்படி என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதனுடைய பேட்டரி தான். பேட்டரியை பொறுத்த வரையும் ஸ்வாப்பபிள் பேட்டரி, அதாவது ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 கிலோவாட்னு சொல்லிட்டு 2 பேட்டரியா ஸ்வாப்பபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியும் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா நிறுவனமே அவங்களுடைய ஹோண்டா பவர் பேக் எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருந்து டெவலப் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதனால பேட்டரி கண்டிப்பா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்தபடியா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 102 கிலோமீட்டர்ஸ், அதாவது 102 கிலோமீட்டர்ஸ் வரையும் உங்களால டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க 3 வகையான டிஃபரெண்ட் ஸ்பீட்ஸ்ல போகக்கூடிய மோட்ஸும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க ஸ்லோவா போறது, மீடியமா போறது, இல்ல ஃபாஸ்டா போறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் 7.3 செகண்ட்ஸ்லயே 0 to 60 km/h ஸ்பீடை ரீச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல ஸ்மார்ட்டான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 12 inch அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத ஒரு பிரீமியம் ஸ்கூட்டரா ஸ்மார்ட் லாக் சிஸ்டம், ஸ்மார்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது இவங்க கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேவை பொறுத்த வரையும் 7 inch TFT டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே மூலமா அவங்களுடைய ஹோண்டா ரோட் சிங்க் டியோ ஆப் மூலமாவும் உங்க மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ரியல் டைம் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸையும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மூலமா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா QC1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் ஃப்ளூயிட் டிசைன் வித் அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய குறிப்பிட்ட சூப்பரான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதனுடைய பேட்டரி தான். இதனுடைய பேட்டரியை பொறுத்தவரையும் ஸ்வாப்பபிள் பேட்டரி மாதிரி இல்லாம, அதாவது ரிமூவ் பண்ற மாதிரி இல்லாம ஃபிக்ஸ்டு பேட்டரியா கொடுத்திருக்காங்க. அதுவும் 1.5 kWh சிங்கிள் பேட்டரியா கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரியை நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்ச் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரியை நீங்க 0 to 80% சார்ஜ் பண்றதுக்கு 4 hours 30 minutes வரையும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே 100% சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 6 hours 50 minutes வரையும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நம்ம பார்க்கக்கூடியது இதனுடைய மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.8 kW பீக் அவுட்புட் கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் 77 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல என்னென்ன ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல இதனுடைய டிஸ்ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 inch LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டைப் C USB சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் 26 liters அண்டர் சீட் ஸ்டோரேஜும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய சூப்பரான ஃபியூச்சர்ஸ். இந்த 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்மே என்னென்ன கலர்ஸ்ல எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, Prill Shallow Blue, Prill Misty White, Prill Serenity Blue, and then Matte Fog Silver, Prill Ignis Black அப்படிங்கிற மாதிரி 5 டிஃபரண்ட் கலர்ஸ்ல 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்மே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்குமே வேற என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்குமே 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 50,000 கிலோமீட்டர்ஸ் வரையும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் டிரைவ் பண்ணுற வரையும் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஃப்ரீ சர்வீசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரீ ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிங்கிற ஆப்ஷனையும் ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு ஹோண்டா நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போதைக்கு எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை டெல்லி, மும்பை, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சிட்டிஸில் இருக்கிறவங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஹோண்டா QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, பெங்களூர் அண்ட் தென் பூனே, ஹைதராபாத், சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறவங்க தாராளமாக ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அப்போ ப்ரீ புக்கிங் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவங்க ஓப்பன் பண்ணலை, ஆனால் கூடிய சீக்கிரமே ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான ப்ரீ புக்கிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees இருந்தாலே போதும், நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் இப்போ ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு February 2025லேருந்து டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ப்ரைஸை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ப்ரைஸையும் January 17, 2025 அன்னைக்கு நியூ டெல்லியில் நடக்கக்கூடிய பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போல இதுக்கான பிரைஸ் டீடைல்ஸை இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது 75,000லேருந்து 90,000 தான் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அண்ட் தென் தமிழ்நாட்டுக்கு எப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னா நான் நம்ம சேனல் மூலியமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இப்பவே உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து எப்போ வீடியோ வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Thank you so much friends.